அந்த வீடியோ ஓபன் பண்ணு.
sir. Good evening, sir. குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் ஈவினிங் பிள்ளைகள். Good evening, sir. எப்படி பிள்ளைகள் எல்லோரும் நல்ல சுகமா இருக்கிறீங்களாமா? Yes, sir. Yes, sir. Good evening, sir. குட் ஈவினிங். எல்லோரும் வகுப்புக்கு வந்துட்டாங்களா? எத்தனை பிள்ளைகள் வகுப்புக்கு வந்திருக்கீங்க? 21 பேர் இருக்கோம். கடந்த வகுப்புல படிச்ச பாடம் என்னம்மா? என்ன பாடலாக படிச்சோம்? கடிதம் படிச்சோம். உறவுமுறை கடிதம். உறவுமுறை கடிதமா தொழில்முறை கடிதமா என்ன படிச்சோம்? சரியா சொல்லுங்க. வான்குருவியின் கூடு சேர் படிச்சு தந்துட்டேனாமா? ஓ சார், போன கிளாஸ் அதான் சார் படிச்சேன். வான்குருவி கூடு தான் கடந்த வகுப்புல படிச்சோம். அப்படியா? ஓ சார். ஓ சார். வினா பகுதிகளை எல்லாம் செய்து பார்த்துட்டோமா? ஓ சார். சரி, அப்ப நான் அடுத்தடுத்த வகுப்புகள்ல பிள்ளைகளுக்கு தொழில்முறை கடிதம் சொல்லித்தாரதா சொன்னேன். ஆமாவா? ஓ சார். அப்ப இன்றைய தினம் தொழில்முறை கடிதம் படிப்போமா? அப்ப நாங்க Okay, sir. சரிதானே? பிள்ளைகள் திரை தெரியுதாமா? ஸ்கிரீன் விளங்குதா? சரிதானே பிள்ளைகள்? அப்ப சேர் உங்களுக்கு கடந்த வகுப்புகள்ல சரிதானே பிள்ளைகள் கடிதம் எழுதுறது முறை தொடர்பாக நாங்க படிச்சிருந்தோம். அந்த வகையில உறவுமுறை கடிதம் சம்பந்தமா சேர் உங்களுக்கு படிச்சு தந்திருந்தேன். அந்த வகையில ஆரம்ப கால தகவல் பரிமாற்ற முறைகளா புகை மூட்டுதல், குரல் எழுப்புதல், தூது அனுப்புதல், அதன் அடிப்படையில் அப்படியே கடிதம் எழுதுறது தொடர்பாக நாங்க பார்த்தோம். அப்ப கடிதம் என்பதற்கான ஒரு வரைவிலக்கணம் பார்த்தோம் பிள்ளைகள். கடிதம் அல்லது மடல் எனப்படுவது இருவருக்கிடையே இடம்பெறும் எழுத்து தகவல் பரிமாற்றத்தை குறிக்கின்றது என்று சொல்லி நாங்க பார்த்தோம். ஆகவே கடிதமும் ஒரு தகவல் பரிமாற்ற ஊடகம் அப்படிங்கிறது கடந்த வகுப்புல படிச்சோம். பிள்ளைகளுக்கு இது ஞாபகம் இருக்கா? அப்ப கடிதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த கடிதத்தை நாங்க வகைப்படுத்த முடியும். 2 வகையா நாங்க வகைப்படுத்துறோம். அந்த 2 வகையும் என்ன பிள்ளைகள்? உறவுமுறை கடிதம், தொழில்முறை கடிதம். சரிதானே பிள்ளைகள்? அந்த வகையில உறவுமுறை கடிதம் தொடர்பா நாங்க படிச்சிருந்தோம். உறவுமுறை கடிதம் என்பது பிள்ளைகள் உறவினர்கள் நண்பர்களுக்கு அன்பை வெளிப்படுத்தி வாழ்த்து தெரிவித்து பிள்ளைகள் யாருமே பேசிக்கொண்டிருக்கா? இம்மா மைக் ஆஃப் பண்ணி வைங்க. சரிதானே பிள்ளைகள்? அப்ப உறவினர்கள் நண்பர்களுக்கு அன்பை வெளிப்படுத்தி வாழ்த்து தெரிவித்து சுகத்துக்கங்களை தெரிவித்து எழுதப்படும் கடிதம் உறவுமுறை கடிதம் எனப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இக்கடிதங்கள் உறவு நிலைகளை வலுப்படுத்துவதோடு கருத்து பரிமாற்றத்துக்கும் உதவுகின்றது அப்படின்னு சொல்லியும் படிச்சோம். சரிதானே பிள்ளைகள்? அந்த வகையில் உறவுமுறை கடிதம் எழுதுவதற்கான சில உறுப்புகள் காணப்படுது பிள்ளைகள். அந்த வகையில நாங்க முகவரி முதலாவதாக நாங்க பார்க்கிறோம். எழுதுபவரின் முகவரி. இது வலது பக்க மேல் மூலையில் எழுதப்படும். இதுல பிள்ளைகள் மிக முக்கியமாக நிறுத்தக்குறிகள் கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறத சேர் கடந்த வகுப்புகள்ல ஞாபகப்படுத்தியிருப்பேன். அடுத்ததாக விழிப்பு. விழிப்பு என்பது பிள்ளைகள் அன்புள்ள அம்மாவுக்கு, அன்புள்ள நண்பனுக்கு, இவ்வாறு நாங்க அந்த உறவை விழிக்கிறத விழிப்பு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்து மிக முக்கியமான இன்னொரு விடயம் தான் உடல். இந்த உடல் அப்படிங்கிற பகுதியில தான் நாங்க நலம் விசாரித்தல், உள்ளடக்க செய்திகளை சொல்றது, இதெல்லாமே அந்த உடல் அல்லது விடயம் பகுதியில் அடங்கும். தொடர்ச்சியா நாங்க பார்க்க போற விடயம் அடுத்ததா முடிப்பு. இது எழுதுபவருக்கும் பெறுபவருக்கும் இடையிலான தொடர்பு அது வெளிப்படுத்தும். உதாரணமாக
உங்கள் அன்பு மகன், அருமை நண்பன், இவ்வாறு நாங்க முடிப்பை வெளிப்படுத்த முடியும். இறுதியாக நாங்க பார்க்க போறது வந்து ஒப்பம். ஆகவே இந்த உறவுமுறை கடிதத்துல மிக முக்கியமாக இந்த 5 உறுப்புகள் வந்து காணப்படும். சதனை பிள்ளைகள், இந்த 5 உறுப்புகளும் என்னமா? எழுதுபவரின் முகவரியும் திகதியும் விழிப்பு விடயம் உடல் முடிப்பு ஒப்பம். ஒப்பம். இந்த விடயங்கள் வந்து காணப்படும். சதனை பிள்ளைகள், இங்க நாங்க ஒரு மாதிரி ஒண்ணு பார்த்திருந்தோம். உறவுமுறை கடிதத்தினுடைய அமைப்பு. எழுதுபவரின் பெயர், முகவரி, திகதி வலது பக்க மேல் மூலையில் எழுதப்பட்டிருக்கும். 2வது அம்சம் விழிப்பு, 3வது அம்சம் விடயமுடல், 4வது அம்சம் முடிப்பு, 5வது ஒப்பம். இதை பார்த்தோமா நாங்க? அடுத்து நாங்க வினாக்களும் பார்த்திருந்தோம். உறவுமுறை கடிதம் ஒன்றின் உறுப்புகள் யாவைன்னு சொல்லி பார்த்திருந்தோம். கடிதத்தின் வகைகள் யாவைன்னு சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் நாங்க பார்த்தோம். அடுத்து வந்து பிள்ளைகள், ஒரு உறவுமுறை கடிதம் ஒன்று ஒழுங்கற்று காணப்படுது. சதன பிள்ளைகளோட அமைப்பு வந்து ஒழுங்கில்லாமல் இருக்கின்றது. அவற்றை ஒழுங்குபடுத்தி எழுதும் பொழுது ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கடிதத்தை நாங்க உருவாக்க முடியும். இந்த கடிதத்தினுடைய ஒழுங்கமைப்பு யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். இதுதான் சார் முதல்ல வரும், இப்படி அமையும் அப்படின்னு சொல்லி. க. குமரன், கண்டி வீதி, மாத்தளை, 2026 12. அன்புள்ள நண்பனுக்கு, நான் நலம், உன் நலத்திற்காக இறைவனை பிரார்த்திக்கின்றேன். கடந்த வாரம் எமது பாடசாலையில் கலை விழா நடைபெற்றது. நீயும் அதில் கலந்து கொள்ளாதது எனக்கு கவலை அளிக்கிறது. அடுத்த வாரம் நடைபெறவிருக்கும் பரிசளிப்பு விழாவில் கலந்து கொள்வாய் என எதிர்பார்க்கின்றேன். இப்படிக்கு அன்பு நண்பன் க. குமரன். சரியா பிள்ளைகள்? ஒழுங்குபடுத்தினது சரியா பிள்ளைகள்? சரிதானேம்மா? ஓகே தானே? சரி, அழகான முறையில் ஒழுங்குபடுத்திருந்தீங்கம்மா. சரி, அப்ப அதுதான் இங்க வரப்போகுது. சரி, இப்ப சொல்லுங்க, கடிதம் ஒழுங்குபடுத்தினதை திரும்ப ஒரு தடவை என்ன நீங்க பார்க்கலாம் பிள்ளைகள். இங்க பாருங்க, இந்த ஒழுங்குபடுத்தின கடிதம் இருக்கும். சரியா பிள்ளைகள்? இது ஒழுங்குபடுத்தப்பட்ட கடிதம். இப்ப நீங்க வாசிச்ச கடிதத்தை ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்குது. 1வது அம்சம், 2வது அம்சம், 3வது அம்சம், 4வது அம்சம், 5வது அம்சம் சொல்லி ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. ஆமாவா? ஓம் சார். சரிதானே பிள்ளைகள்? இங்க ஒரு பயிற்சி ஒண்ணு, இந்த பயிற்சி சேர்த்து தந்திருக்கேன் தானே பிள்ளைகளுக்கு? இதற்கான சரியான பதில்களை யாருக்கு கூற முடியும்? சார் அஸ்மிதா சொல்றேன் சார். சரி, ஃபரா வந்து இந்த பயிற்சியை நீங்க திருத்துங்க. ஓகே சார். சொல்லுங்கம்மா. பூச்சுக்குள் சரியாயின் சரி அடையாளமும் பிழையாயின் பிழை அடையாளமும் இடுக. கடிதம் தகவல் பரிமாற்ற ஊடகமாகும். சரி. உறவுமுறை கடிதம் ஒன்றில் தலைப்பிடப்படும் பிழை. கடிதத்தின் மற்றொரு பெயர் மடல் ஆகும். சரி. அன்புள்ள அம்மா என்பது ஒரு உறவுமுறை கடிதத்தின் விழிப்பாகும். சரி. கடிதத்தின் வகைகள் 4 ஆகும். சரியா? சரி. ஃபர்ஹா, இங்க இருக்கக்கூடிய விடயங்கள் எல்லாம் சரி நினைக்கிறீங்களா? ஓம் சார், அதே தான் சார் நான் சொல்ல வந்தேன். இதா சொல்ல வந்தீங்க. இதுல ஏதாவது திருத்தங்கள் இருக்கா பிள்ளைகள்? பிள்ளைகள், இல்ல திருத்தங்கள் இருக்கா இல்லையா? இல்ல சார். நோ சார், இல்ல. சரி, கவனிங்க. இப்ப கடிதம் ஓர் தகவல் பரிமாற்ற ஊடகம், அது சரிதானே பிள்ளைகள்? ஓம் சார். உறவுமுறை கடிதம் ஒன்றில் தலைப்பிடப்படும். சரியா? குட் ஈவினிங் சார். ஐனா இப்பதான் ஜாயின் ஆகினேன். என்ன படிப்பிச்சீங்க? அதாம படித்து கொண்டிருக்கிறோம். நாங்க இன்றைய தினம் தொழில்முறை கடிதம் படிக்க போறோம். அதற்கு இடையில வந்து உறவுமுறை கடிதம் தொடர்பான ஒரு மீட்டல் செய்து கொண்டிருக்கிறேன். ஓகே சார். சார் ஐனாக்கு நெக்ஸ்ட் வீக் எக்ஸாம். நீங்க ஒரு ரிவிஷன் பேப்பர் நெக்ஸ்ட் கிளாஸ். ஓம் செய்யலாம். ஓகே சார், தேங்க். கடிதத்தின் மற்றும் ஒரு பெயர் மடல் ஆகும். அது சரிதானே பிள்ளைகள்? சரி, இங்க பாருங்க, அன்புள்ள அம்மா என்பது
ஒரு உறவுமுறை கடிதத்தின் விழிப்பாகும். விழிப்பா பிள்ளைகள் இது? ஓம் சார். ஓம் சார். கவனிங்க. விழிப்பு அன்புள்ள அம்மாவுக்கு, அன்புள்ள நண்பனுக்கு. முடிப்பு உங்கள் அன்பு மகன், அருமை நண்பன். சரியா பிள்ளைகள்? இப்ப பாருங்க, அன்புள்ள அம்மா, இது கடிதத்தின் விழிப்பா இருக்குமா முடிப்பா இருக்குமா? முடிப்பா தான் இருக்கும். விழிப்பா இருந்தா எவ்வாறு வந்திருக்கும்? அன்புள்ள அம்மாவுக்கு. அன்புள்ள அம்மாவுக்கு வந்திருக்கும். ஆமாவா? இல்லைங்கதா பிள்ளைகளுக்கு அது? சரி. அடுத்து கடிதத்தின் வகைகள் 4 கிடையாது, 2 தான். ஆமாவா? சரி. இப்ப நாங்க தொழில்முறை கடிதம் இல்லைங்களப்பா? ஓகேவா? பிள்ளைகள் எல்லோருக்கும் விளங்கிடுச்சா அது? ஓம் சார், இங்க பிரைவேட்டா மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். யாருமா? அப்பாவுக்கு நிறைய பேர் பிரைவேட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பாருங்க சார். எனக்கு காட்டுதே இல்லம்மா. பர்த்டே எல்லாம் கேக்குறாங்க சார், ஹாய் இந்த மெசேஜ் போடுறாங்க. இப்ப இது 2-3 நாளாவே அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சார். அப்படியா? ஓ, 2-3 பேத்துக்கிட்ட இருந்து மெசேஜ் வருது. இல்ல எங்களுக்கு அது எனக்கு காட்டுது இல்லம்மா, நான் பாக்குறேன் என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரைவேட்டா அப்படி அந்த இதுல பண்றாங்க சார். பிரைவேட்டா வருதா? அந்த பிரைவேட்டா நம்பரை கொஞ்சம் எங்களுக்கு சொல்ல முடியுமா? பிரைவேட்டா பண்றாங்க. ஓ, ஜூம்லயே பிரைவேட்டா பண்றாங்க. பிரைவேட்டா உங்களுக்கு வருது. ஓ சரி. அது என்ன பேரு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இப்ப இல்ல, நான் எங்களுக்கு ஒரு அந்த குரூப்ல மெசேஜ் ஒன்று தாரீங்களா? ஓகே சார். சரி, அந்த நம்பருக்கு கொஞ்சம் எங்களுக்கு இது பண்ணுங்க. பிள்ளைகள் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடாதீங்கம்மா. யாருக்கும் நீங்க பர்சனலா மெசேஜ் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அது எல்லோரும் விரும்ப மாட்டாங்க. சரியா? ஓகே பிள்ளைகள், விளங்குதா சார் சொல்றது? இந்த நேரம் எங்களுக்கு பிரயோஜனமான ஒரு நேரமாக நாங்க இதை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிங்கிறத ரொம்ப கவனம், ரொம்ப கண்ணியமா நாங்க நடந்துக்கணும். இந்த வகுப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா தான் நீங்க இதை பார்க்கணும். ஆமாவா? ஓம் சார். நல்ல ஒரு வாய்ப்பு. தரம் 6ல இருந்து நீங்க எங்களோட கல்வி கற்கக்கூடிய பிள்ளைகள் இதுல இருக்காங்க இல்லையா? ஐநாலாம் தரம் 6ல இருந்து இருக்க பிள்ளை. ஆமாவா? சரிதான். விலங்கலமா? நீங்களும் இருக்கீங்க. தரம் 6ல இருந்தே பிள்ளைகள் இங்க படிச்சு கொண்டுதான் இருக்கிறாங்க. சரிதானே பிள்ளைகள்? ஆக தரம் 6ல இருந்து இந்த வகுப்புகள் நம்பிக்கையாக இருக்கிறதுனால தான் பிள்ளைகள் இன்றைக்கு வரைக்கும் இதுல இருந்து போகாம நடந்து கொண்டு இருக்குது. இதுல இருக்கக்கூடிய பாதுகாப்பு, இதுல இருக்கக்கூடிய நம்பிக்கை, இது நாங்க எந்த சந்தர்ப்பத்திலையும் விட்டு கொடுக்கறது இல்லை. சரிதானே பிள்ளைகள்? அப்ப இலங்கையில முதல் தரமான ஒரு ஆன்லைன் வகுப்புன்னு சொன்னா அது எங்களுடைய வகுப்புன்னு நாங்க பெருமையா சொல்லிக் கொள்ளலாம். ஆமாவா பிள்ளைகள்? அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. சரியாமா? அவங்க நம்பிக்கையா நீங்க வரலாம், உங்களுடைய பெற்றோர்களும் நம்பிக்கையா உங்களை அனுப்பலாம். பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம். அப்ப இப்படிப்பட்ட நிலைமையில நாங்க எங்களுடைய பெயரை கெடுத்துக்கொள்ற மாதிரிக்கு சில நடவடிக்கைகள்ல ஈடுபடக்கூடாது. தெரிஞ்சோ தெரியாமலோ ஈடுபட்டிருக்கலாம். இனி வர்ற காலங்கள்ல வரான எந்த விதமான விடயங்களையும் நீங்க ஈடுபடக்கூடாதுங்கிறத சார் அன்பா வினயமா கேட்டுக்கொள்றேன். சரிதானே பிள்ளைகள்? அப்ப இந்த ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான பாடங்கள் சிறப்பான முறையில நடத்தப்படும், தரமான முறையிலையும் அது உங்களுக்கு வழங்கப்படும். சரிதானே பிள்ளைகள்? நாங்கள் சொல்லித்தர விடயங்கள் உங்களுடைய பரீட்சைக்கு அப்படியே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இங்க படிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் 80 புள்ளிகளுக்கு மேல் எடுக்கக்கூடிய நிலைமையை நாங்கள் உருவாக்கி தந்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆமா பிள்ளைகள்? சரிதான். அப்ப நாங்க தொடர்ச்சியா வகுப்புல இணைந்திருக்கிறோம். கண்ணியமா நடந்து கொள்ள வேண்டியது இங்க ஒவ்வொருவருடைய கடமை, பொறுப்பு. அதை ஞாபகப்படுத்துறதோட நாங்க மீண்டும் பாடத்துக்குள்ள செல்வோம். இப்ப கவனிங்க பிள்ளைகள், கடிதம் ஒன்று எழுத போறோம். இது என்ன கடிதம் அப்படின்னா பிள்ளைகள், தொழில்முறை கடிதத்தை எழுத போறோம். சரிதானே பிள்ளைகள்?
என்ன கடிதம் எழுத போறோம் நாங்க? தொழில்முறை கடிதம். தொழில்முறை சரியா பிள்ளைகள்? அப்ப நாங்க உறவுமுறை கடிதங்கள் உங்களுக்கு வராத சந்தர்ப்பங்களும் இருக்கும். உறவுமுறை கடிதம் பெரும்பாலும் வாரது குறைவு இப்ப. ஆனா தொழில்முறை கடிதங்கள் என்ன செய்து கொண்டிருக்குது? எங்களுடைய வீடுகளுக்கு வந்து கொண்டுதான் இருக்குது. ஆமாவா? ஓம் சார். ஓம் சார். தொழில்முறை கடிதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது வந்து கொண்டுதான் இருக்குது. கடிதத்தின் மூலம் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்தும் பொழுது அந்த விடயத்துக்கான சரிதானே பிள்ளைகள் அவதானம் அதிகமாக காணப்படும். ஒரு விடயத்தை நாங்க வாய்மொழியில சொல்றதை விடவும் இப்பொழுது இருக்கக்கூடிய நவீன தொலைத்தொடர்பு சாதனங்களின் மூலமாக வெளிப்படுத்துவதை விடவும் அவ்விடயத்தை நாங்க ஒரு கடிதத்தின் மூலம் தெரிவிப்பதன் மூலமாக அதனுடைய அழுத்தம் அதிகமாகவும் அதனுடைய முக்கியத்துவம் அதிகமாகவும் காணப்படும். சரிதானே பிள்ளைகள்? அப்ப பாடசாலைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, பாடசாலைகள்ல உங்களுடைய அதிபர்களுக்கு அதிகமான கடிதம் பாடசாலைக்கு வர்றதை நீங்க பார்த்திருப்பீங்க. ஆமாவா? ஒவ்வொரு நாளும் கடிதம் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆமாவா? இதெல்லாம் நிறுவன கடிதங்கள் கட்டாயம் வந்து கொண்டுதான் இருக்கும். ஆகவே அது தொழில்முறை கடிதமா பார்க்கப்படுது. அந்த தொழில்முறை கடிதத்துல வந்து எது சம்பந்தமா, எந்த விவரம் சம்பந்தமா சார் எழுதிருப்போம்? எல்லா விடயங்களும் நாங்க எழுதலாம் பிள்ளைகள். தொழில்முறை கடிதம் சொல்லி அதாவது ஒரு நிறுவன தலைவருக்கு நாங்க எழுதப்படுகின்ற கடிதம் வந்து நாங்க என்ன சொல்றோம்? தொழில்முறை கடிதம்னு சொல்லி சொல்றோம். இப்ப கவனிங்க பிள்ளைகள், அந்த விடயங்கள் சம்பந்தமா தான் சரி பண்ணி சொல்லி தரப்போறேன். அப்ப தொழில்முறை கடிதம் ஒன்றில் சாதனை பிள்ளைகள் உறுப்புகள் கட்டாயமாக அமைந்திருக்கும். அந்த உறுப்புகள் இங்க சேர் வந்து தந்திருக்கு. முதலாவது முகவரி, கடிதம் எழுதுபவரின் முகவரி. முகவரி யாருடைய முகவரிமா? கடிதம் எழுதுபவரின் முகவரி. கடிதம் எழுதுபவரின் முகவரி. அடுத்து இரண்டாவது அம்சம் உள்முகவரி. உள்முகவரின்னு சொல்றது கடிதம் யாருக்கு எழுதப்படுகின்றதோ அவரது முகவரியை நாங்க உள்முகவரின்னு சொல்லுவோம். மூன்றாவது அம்சம் விழிப்பு. இது ஐயா, அம்மினி என்ற பதங்களில் பயன்படுத்தப்படும். ஏன்னா நாங்க ஒரு அதிகாரிக்கு எழுதுறோம் அப்படிங்கிறதுனால கண்ணியமான சொற்களை நாங்க பயன்படுத்துறோம். அடுத்து நான்காவது அம்சம் தலைப்பு. சரிதானே பிள்ளைகள்? இது மிக முக்கியமாக வெளிப்படுத்த முற்படும் விடயம் குறித்த தலைப்பா இருக்கும். அடுத்த அம்சம் வெளிப்படுத்த முற்படும் விடயம். இத விடயம்னு நாங்க சொல்வோம். முடிப்பு, நன்றி. இது கடிதத்தின் முடிப்பாக அமையும். இறுதியாக கையொப்பம். இது எழுதுபவரின் கையொப்பத்தை குறிக்கும். ஆகவே இந்த 7 விடயங்களும் கட்டாயமாக தொழில்முறை கடிதத்துல பின்பற்ற வேண்டிய விடயங்கள் வந்து காணப்படுது. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? சரி, இதை எழுதி கொள்ளவா? இத கட்டாயம் நீங்க இப்ப எழுதணும். கட்டாயமா எழுதி கொள்ளுங்க.
சரியா பிள்ளைகள் எழுதி கொண்டோமா? ஓம் சார். No, No, sir. no. கட்டாயம் மனனம் செய்து எழுதுங்க பிள்ளைகள். முதலாவதா நாங்க முகவரி எழுதுவோம், இரண்டாவது உள்முகவரி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி நீங்க மனனம் செய்து எழுதணும். Okay, sir, எழுதியா? நோ சார். சரிம்மா, எழுதி கொள்ளுங்க பிள்ளைகள். ஓகே சார். Dear teacher. இல்லையாச்சாமா? இல்லைங்களா? எத்தனை எழுதி கொண்டிருக்கிறேன். எழுதி கொண்டிருக்கீங்க? எத்தனையாவது விடயம் எழுதி கொண்டிருக்கீங்கம்மா? முடிவை பத்தி எழுதி கொண்டிருக்கிறேன். சரி சரி, ஓகே, வேகமா எழுதி கொள்ளுங்க. தலைங்கம் போட்டுக் கொள்ளுங்க பிள்ளைகள், தொழில்முறை கடிதம்னு சொல்லி. ஓகே சார். சரி பிள்ளைகள், ஓகேவா? சரி, இப்ப கவனிங்க பிள்ளைகள், முக்கியமான விடயங்களை நாங்க பார்க்க போறோம். அடுத்தடுத்துதான் கடிதம் ஒன்றை எழுதும் பொழுது முகவரி உள்முகவரினை தெளிவாக உரிய நிறுத்தக்குறிகளை இட்டு அழகுற எழுத வேண்டும். இது ரொம்ப முக்கியம். அதே போன்று அதிகாரிகளுக்கு எழுதப்படும் கடிதம், இது யாருக்கு எழுதுறோம் நாங்க? அதிகாரிகளுக்கு. அப்ப அதிகாரிகளுக்கு எழுதப்படும் கடிதம் ஆகையால் தேவையற்ற விடயங்களை குறிப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். தேவையில்லாத விடயங்களை என்ன செய்யக்கூடாது? நாங்க அதுல எழுதக்கூடாது. கூற வந்த விடயத்தை வினயமாக முன்வைத்து கடிதத்தை நிறைவு செய்ய வேண்டும். நாங்க எது சம்பந்தமா பேச போறோம், எது சம்பந்தமா எழுத போறோம்ங்கிறத வினயமா, ரொம்ப கண்ணியமான சொற்களை பயன்படுத்தி நாங்க அந்த கடிதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இது கட்டாயமானதாக இந்த தொழில்முறை கடிதத்துல பார்க்கப்படும். சரிதானே பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். சரி, இப்ப பாருங்க பிள்ளைகள், அந்த தொழில்முறை கடிதத்தினுடைய அமைப்பு முறை. முதலாவது அம்சம், முதலாவது என்ன பிள்ளைகள்? முகவரி. இரண்டாவது அம்சம் உள்முகவரி. மூன்றாவது அம்சம் விழிப்பு. நான்காவது அம்சம் தலைப்பு. ஐந்தாவது அம்சம் விடயம். விடயம் 5 எத்தனை தரம் இங்க இருக்கு? 2 தரம். அப்ப விடய பரப்ப நாங்க 2 பந்தியிலும் என்ன செய்ய முடியும்? எழுத முடியும். ஆறாவது முடிப்பு. நன்றி. ஏழாவது ஒப்பம். இந்த ஒழுங்கு முறையை, இந்த அமைப்பு முறையை அப்படியே நீங்க உங்களுடைய பயிற்சி கோப்பில இதுல இருக்கிறது போல எழுதி கொள்ளுங்க. இதுல இருக்கிறது போல எழுதி கொண்டு முடியுமாக இருந்தா நீங்க குறிச்சும் கொள்ளுங்க. முதலாவது அம்சம் முகவரி, எப்படி குறிச்சு கொண்டாலும் பரவாயில்லை. இரண்டாவது அம்சம்
உள்முகவரி. மூன்றாவது விழிப்பு. Third. Excuse me, sir. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க தம்பி. முடிப்பை வந்து நடுவுல எழுதணும். முடிப்பை வந்து நடுவுல எழுதணும். சார் நன்றி தானே சார். சரிம்மா, நன்றி முடிப்பு. பார்த்தோம் பாருங்க, காட்டுவேன், நீங்க பாருங்க, எழுதி கொள்ளுங்க. இதை நான் சார் காட்டுறேன் உங்களுக்கு, கடிதம் ஒன்று காட்டுறேன். சரி பிள்ளைகள், எழுதி கொண்டோமா? கவனிங்க பிள்ளைகள், இப்ப ஒரு தலைப்பு ஒன்று பார்க்க பாருங்க. உமது பிரதேசத்தில் அடிக்கடி மின்சாரம் தடைப்படுகின்றது. சரிதான பிள்ளைகள்? உமது பிரதேசத்துல அடிக்கடி மின்சாரம் தடைபடுகின்றது. இதனால் பிரதேசத்தில் உள்ள மக்கள் பல்வேறு இடையூறுகளை எதிர்கொள்கின்றனர். மாணவர்கள் தம் கல்வியை கற்றுக்கொள்வதில் இடர்படுகின்றனர். ஆமாவா பிள்ளைகள்? மின்சாரம் இல்லாட்டி இதெல்லாம் நடக்குமா? ஆகவே இவ்விடயத்தினை மாவட்ட மின்சார சபை பணிப்பாளருக்கு தெரியப்படுத்தி மின்சாரத்தை தடையின்றி வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க கோரி 75 சொற்களில் ஒரு கடிதம் எழுதுக. இதுதான் உங்களுக்கான தலைப்பு. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? கடிதம் எழுதுவதற்கான தலைப்பு இது உங்களுக்கு. விளங்குதா பிள்ளைகளுக்கு இது? ஓம் சார். ஆமா சார். அப்ப உமது பிரதேசத்தில் என்ன நடக்குதாம்? அடிக்கடி மின்சாரம் தடைப்படுதாம். இதனால் பிரதேசத்தில் உள்ள மக்கள் பல்வேறு இடையூறுகளை எதிர்கொள்கின்றார்களாம்.
மாணவர்கள் தம் கல்வியை கற்றுக்கொள்வதில் இடர்படுகிறார்களாம். அப்ப இவற்றை நிவர்த்தி செய்ய வேண்டுமா இல்லையா? நிவர்த்தி செய்யணும்னா என்ன செய்யணும்? மின்சாரம் தடையின்றி வழங்கப்படணும். மின்சாரத்தை தடையின்றி பெற்றுக்கொள்ளணுமா இருந்தா யாருக்கு நாங்க கடிதம் எழுதணும்? மின்சார சபை பணிப்பாளருக்கு கடிதம் எழுதணும். இது ஞாபகம் இருக்கா பிள்ளைகளுக்கு? இது விளங்குதா? இங்க கவனிங்க. அதே போல ஒரு கடிதத்தை இப்ப நாங்க பார்க்க போறோம். அதுதான் உங்களுக்கு நான் வந்து அடுத்ததா வழங்க போற தலைப்பு. இப்ப கவனிங்க பிள்ளைகள். வீதி மின்விளக்கு ஒளிராமை. வீதி மின்விளக்கு என்ன செய்யல பிள்ளைகள்? ஒளிரல. இது பற்றி நகர சபை நகர பிதாவிற்கு ஒரு கடிதம் எழுதுறோம். சரியா பிள்ளைகள்? யாருக்கு கடிதம் எழுத போறோம்? நகர சபை நகர பிதா. இதுல முதலாவது அம்சம் பிள்ளைகள் முகவரி. மணி இலக்கம் 15 கல்லாறு வீதி மன்னார் 2008-1-1. இது திகதி இதெல்லாம் அடங்கிய இந்த பகுதியை நாங்க சொல்லுவோம் முகவரி அப்படின்னு சொல்லுவோம். இதை நாங்க என்னன்னு சொல்லுவோமா? முகவரி. இப்ப இதுல பாருங்க சரிதானே பிள்ளைகள்? மணி இலக்கம் 15 கல்லாறு வீதி மன்னார். இந்த இடங்கள்ல நீங்க முக்கியமான ஒரு விடயத்தை கவனிக்கிறீங்க. அது என்னன்னு சொல்லுங்க. எங்கெங்க நிறுத்தற்குரிய எந்தெந்த இடங்கள் எல்லாம் நிறுத்த குறியீடுகள் இட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிதான பிள்ளைகள்? ஆக நிறுத்தக்குடிகளை இடும் பொழுது நாங்க பாருங்க இதுல காட்புள்ளி முற்றுப்புள்ளி இதுகளை இடுறோம். திகதி எழுதும் பொழுது நாங்க இவ்வாறு நாங்க பிரிச்சு காட்ட முடியாது. சில பேர் இவ்வாறு பிரிச்சு காட்டுவாங்க. பிரிச்சிருக்க விளங்குதா? இவ்வாறு பிரிக்கலாமா? கூடாது. நீங்க என்ன செய்யணும்? முற்றுப்புள்ளி தான் இடணும். அவ திகதி இடும் பொழுது 2028 முற்றுப்புள்ளி 1ஆம் மாதம் முற்றுப்புள்ளி 1ஆம் திகதி முற்றுப்புள்ளி. அதனைத் தொடர்ந்து பாருங்க நகர பிதா நகர சபை சரிதானே பிள்ளைகள்? மன்னார்ங்கிற இடத்துல முற்றுப்புள்ளி வந்திருக்கு. மதிப்புக்குரிய ஐயா காட்புள்ளி என அதோட தொடர போகுது. வீதி மின்விளக்கு ஒளிரவில்லை. அது என்ன பிள்ளைகள்? தலைப்பு. சரிதானே பிள்ளைகள்? நகரபிதா நகர சபை மன்னாரா. இது வந்து உள்முகவரி. மதிப்புக்குரிய ஐயா விழிப்பு. வீதி மின்விளக்கு ஒளிரவில்லை. இது வந்து தலைப்பு. எனது பெயர் மணி. நான் கல்லாறு கிராமத்தில் வசித்து வருகிறேன். எங்கள் வீதியில் கடந்த 2 வாரங்களாக வீதி மின்விளக்கு ஒளிரவில்லை. இதனால் பொதுமக்கள் மிகவும் அல்லல் படுகிறார்கள். மாலை மற்றும் இரவு நேரங்களில் பாதையில் செல்வது மிகவும் கடினமாக உள்ளது. எதிரில் வரும் வாகனங்களை எளிதில் அடையாளம் காண முடியவில்லை. மேலும் எங்கள் ஊர் கிராம பகுதி என்பதால் பாம்பு போன்ற விஷ ஜந்துக்களும் தெருவோரங்களில் காணப்படுகின்றன. எனவே விரைவில் வீதி மின் விளக்கை சரி செய்து தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது என்ன பிள்ளைகள் கடிதத்துல? உடல் அல்லது விடயம். சரியா பிள்ளைகள்? அடுத்து முடிப்பு பாருங்க. நன்றி. இப்படிக்கு பணி உள்ள 5வது அம்சம் 7வது அம்சம் மணி ஒப்பத்தோட முடியுது. சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே பிள்ளைங்கிருச்சா? இங்க கவனிங்க பிள்ளைகள். இந்த கடிதம் யாருக்கு எழுதப்படுது? ஒரு அதிகாரிக்கு எழுதப்படுது. ஆமாவா? அதிகாரிக்கு எழுதப்படும் கடிதங்கள்ல நாங்க சொற்களை எவ்வாறு பயன்படுத்தணும்? கண்ணியமாக பயன்படுத்தப்பட வேண்டும். கேட்கிற விடயங்களை வினயமாக கேட்க வேண்டும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரிதானே பிள்ளைகள்? ஆக நாங்க எங்களுடைய ஒரு பிரச்சனையத்தான் நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த அதிகாரிக்கு நாங்க தெரியப்படுத்த போறோம். அதற்கு முதல்ல நீங்க உங்களை அறிமுகப்படுத்துறீங்க. எனது பெயர் மணி. நான் கல்லாறு கிராமத்தில் வசித்து வருகிறேன். அடுத்து உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்ல போறீங்க. எங்கள் வீதியில் கடந்த 2 வாரங்களாக வீதி மின் விளக்கு ஒளிரவில்லைங்கிற பிரச்சனையை சொல்றீங்க.
வீதி மின்விளக்கு ஒளிராவிட்டால் என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறதையும் நாங்க என்ன செய்யணும் அதிகாரிக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஓமா சார் இப்படி இது ஒரு கிராமத்துல நடக்குதா, நம்ம ஒரு கிராம சேவகத்தை தானே சார் இது தெரிவிக்கணும், நகர சேவகத்தை தெரிவிக்கிறது. சரிம்மா, கிராமம் கையில நாங்க சரிதான். நம்ம இப்ப கவனிங்க, இப்ப உங்களுடைய வீதியில உங்களுடைய கிராமங்கள்ல மின்சாரத்தை சரி செய்யக்கூடியதுக்கு யார் இருக்கா? மின்சார சபை. மின்சார சபையில தான் நாங்க தெரிவிக்கணும். நகர சபைக்கு தெரிவிச்சாதான் நகர சபை மூலமா தான் என்ன செய்யப்படும், வீதி மின் விளக்குகள்லாம் ஒளிரும். ஆமாவா? ஆமா சார். ஆகவே நாங்க யாருக்கு இந்த கடிதத்தை அனுப்பினோம்னா அந்த விடயம் நடைபெறுமோ அவங்களுக்கு தான் நாங்க என்ன செய்ய முடியும், கடிதத்தை அனுப்பணும். இப்ப கிராம சேவகருக்கு இந்த செய்தியை நாங்க அனுப்புவதனூடாக இந்த விடயம் நடைபெற்றும் நினைக்கிறீங்களா? இல்ல சார். சரிதானே பிள்ளைகள்? ஏன்னா அதுக்கு பொறுப்பான அதிகாரி ஒருத்தர் இருக்காரு தானம்மா, அதற்கு கீழே ஒரு அமைச்சர் இருக்குது, சரிதானே பிள்ளைகள்? அந்த பணிப்பாளருக்கு தான் நாங்க கடிதம் எழுத வேண்டி இருக்கு. சரிதானே பிள்ளைகளாக குறித்த நபருக்கு நாங்க எழுதினா தான் நாங்க அந்த விடயத்துல நாங்க என்ன செய்ய முடியும்னு கேட்டாக்கா ஒரு முடிவை பெற்றுக்கொள்ள முடியும். சரிதானம்மா? விளங்குதா உங்களுக்கு? ஆம் சார். இப்ப எங்களுக்கு ஒரு தீர்வு வேணும்னா உரிய அதிகாரிக்கு எழுதணும். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். இப்ப நான் இந்த கடிதத்தை நீங்க இப்ப எழுத போறீங்க. இந்த கடிதத்தில் நீங்க செய்ய வேண்டிய விடயங்களை மாற்ற வேண்டிய விடயங்களை மாத்திரம் சொல்றேன். இந்த இடத்துல மணி இலக்கம் 15 கல்லாறு வீதி மன்னார் எப்படின்னு இருக்கிறதுல இந்த இடத்துல உங்களுடைய பெயரையும் உங்களுடைய விலாசத்தையும் எழுத போறீங்க. திகதி இன்றைய நாளுக்குரிய திகதி எழுத போறீங்க. சாதாரண பிள்ளைகள், இப்ப இங்க நகர பிதா நகர சபை மன்னார்னு இருக்குன்னா நீங்க மன்னாருக்கு நீங்க கடிதம் எழுத முடியுமா? முடியாது சார். முடியாது. மன்னார்ல இருக்க பிள்ளைகள் இருந்தா எழுதலாம். ஐநா எந்த இடமா நீங்க? புத்தளம் சார். அப்ப நீங்க எங்க எழுதணும்? புத்தளம் நகர சபை. அது உங்களுக்கு ஏற்றாற் போல் நீங்க மாற்றிக்கொள்ளணும். சாதாரண பிள்ளைகள் விளங்குதா உங்களுக்கு? சரி, இதே மாதிரி எழுத இதே மாதிரி தான் எழுத போறீங்க. நிஸ்பா யாருக்குமா எழுத போறீங்க? கம்பள நகர சபைக்கு சார். கம்பள நகர சபைக்கு நீங்க எழுதணும். அப்ப நீங்க எந்த இடத்துல நீங்க இருக்கீங்களோ அங்க இருந்து என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா அந்த பிரதேசத்துல இருக்கக்கூடிய நகர சபைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? அப்ப இப்ப அந்த மணி 15 அந்த அட்ரஸ் மாத்தணுமா? அந்த அட்ரஸ் உங்களுடைய எழுதணும். நீங்க இப்ப ஐநாவுடைய முகவரியை சொல்லுங்க. வீட்டு முகவரியா? உங்களுடைய பேரை சொல்லுங்க முதல்ல. எஸ் ஐநா 252 நாகவில்லி வீதி புத்தளம் 2026 7/2. நகர பிதா நகர சபை புத்தளம். மதிப்பிற்குரிய ஐயா. அப்ப இந்த இடத்துக்கு எல்லாரும் வந்துருவீங்களா பிள்ளைகள்? ஆம் சார். அடுத்த அதன் பிறகு இருக்கிற எல்லா விடயங்களையும் நீங்க இதே போல எழுதலாம். அதே சந்தர்ப்பத்தில் பெயர் மணின்னு எழுத முடியுமா? எனது பெயர் ஐநா. ஐநா. சதனை இப்படிக்கு அன்புள்ள மணின்னு எழுத முடியுமா? நோ சார். ஐநா. சரிதான். நான் கல்லார் கிராமத்தில் வசித்து வருகிறேன். அதாவது எங்கட கிராமமா மாத்திக்கொள்ளலாம். அதெல்லாம் உங்க கிராமமா மாத்தணும் இப்ப நீங்க. அதுதான் உங்களுக்கு தந்திருக்கீங்க. எழுதிட்டு சேர்க்கு செக் பாக்ஸ்ல போட போறீங்க. ஓகேவா? ஏன்னா எந்த விடயங்களையும் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை பிள்ளைகள். உங்களுடைய பேரு வர்ற இடங்கள்ல எல்லாம் பேரை இட்டு அழகா எழுத. சொல்லுங்க. இல்ல சார், இதுல இருக்க பாயிண்ட்ஸ மாத்தி எழுதுனா பரவாயில்லையா சார்? இல்லம்மா, இப்போதைக்கு நாங்க இதே எழுதுவோம். சரி, உங்களுக்கு இன்னொரு தலைப்பு தாரேன், அதுல நீங்க எழுதுங்க. ஓகேவா? சரி சார். இப்ப நீங்க இதே பார்த்து எழுதுனா போதும், சார் சொன்ன மாற்றங்கள் உட்படுத்தி. சார் போட்டோ அனுப்ப முடியாது சார். ஆமா, ஓகே. அனுப்ப முடியாத பிளேயர் பரவாயில்லைமா, அனுப்ப முடியற பிளேயர் கட்டாயம் அனுப்புங்க. ஓகே சார். சார் வாசிக்கலாமா சார் எழுதிட்டு?
வாசிக்கலாம் பிள்ளைகள். எழுதி முடிச்சுட்டு வாசித்து காட்டுங்க. ஓகே சார். சார் ஐநாமா. ஓகேம்மா. சரியா பிள்ளைகள்? எல்லோரும் எழுதி கொண்டீங்களா? ஐநா ரீட் பண்ண. ஐநா எழுதிட்டீங்களா? சார் வாசிக்கலாமா? கீர்த்தனா வாசிங்கம்மா. ஓகே சார். ஏ கீர்த்தனா. இலக்கம் 2. கீக்கினகந்த வீதி களுத்துறை 2026 7/2. நகரபிதா நகர சபை களுத்துறை. மதிப்பிற்குரிய ஐயா, வீதி மின்விளக்கு ஒளிரவில்லை. எனது பெயர் கீர்த்தனா. நான் கீக்கினகந்த கிராமத்தில் வசித்து வருகிறேன். எங்கள் வீதியில் கடந்த 2 வாரங்களாக வீதி மின்விளக்கு ஒளிரவில்லை. இதனால் பொதுமக்கள் மிகவும்
அல்லல் படுகின்றார்கள். மாலை மற்றும் இரவு நேரங்களில் பாதையில் செல்வது மிகவும் கடினமாக உள்ளது. எதிரில் வரும் வாகனங்களை எளிதில் அடையாளம் காண முடியவில்லை. மேலும் எங்கள் ஊர் கிராம பகுதி என்பதால் பாம்பு போன்ற விஷ ஜந்துக்களும் தெருவோரங்களில் காணப்படுகின்றன. எனவே வீதி மின்விளக்கினை சரி செய்து தருமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இங்கனம் பணிவுள்ள ஏ கீர்த்தனா. ஓகேம்மா. சரி, ஏ கீர்த்தனானா அரியதாஸ் கீர்த்தனா சார். அப்ப எப்படி வரும்? அரியதாஸ்னா என்ன எழுதி இருக்கணும்? நான் ஏதான் சார் போட்டேன். சரிம்மா, சரி, பரவாயில்ல. தமிழ் மொழியில தானே எழுத போறோம் கடிதம். ஆகவே நீங்க ஆன்னு சொல்லி எழுதுங்க. சரியாம்மா? இல்ல சார், தமிழ்ல ஏனா தான் போட்டேன். அது ஏனாவா? என்ன பேர்? அப்பாட பேர் என்ன சொன்னீங்க? அரியதாஸ் சார். சரியா? அப்ப ஆனா தானே வரும். இல்ல சார், டீச்சர் தான் ஏ போட சொன்னாங்க. அப்படியே போட சொன்னாங்க. ஓம் சார். சரி சரி, ஓகே. சரி, அடுத்து ஐநா வாசிங்கம்மா. ஓகே. SF ஐநா இல 15. சரி சார். SF ஐநா இல 252, நாகவில்லு வீதி, புத்தளம், 2026/7/2. நகரபிதா நகரசபை, புத்தளம். மதிப்பிற்குரிய ஐயா, வீதி மின்விளக்கு ஒளிரவில்லை. எனது பெயர் ஐநா. நான் நாகவில்லு கிராமத்தில் வசித்து வருகின்றேன். எங்கள் வீதியில் கடந்த 2 வாரங்களாக வீதி மின்விளக்கு ஒளிரவில்லை. இதனால் பொதுமக்கள் மிகவும் அல்லல் படுகின்றார்கள். மாலை மற்றும் இரவு நேரங்களில் பாதையில் செல்வது மிகவும் கடினமாக உள்ளது. எதிரில் வரும் வாகனங்களை எளிதில் அடையாளம் காண முடியவில்லை. மேலும் எங்கள் ஊர் கிராம பகுதி என்பதால் பாம்பு போன்ற விஷ ஜந்துக்களும் தெருவோரங்களில் காணப்படுகின்றன. எனவே விரைவில் வீதி மின்விளக்கினை சரி செய்து தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இப்படிக்கு பணிவுள்ள SF ஐநா. ஓகேம்மா, குட். வேற யாராவது வாசி காட்டுறீங்களாமா? சார், நிஷ்பா. வாசிங்கம்மா. வீதி மின்விளக்கு ஒளிராமை பற்றி நகரசபை நகரபிதாவிற்கு ஒரு கடிதம். என் நிஷ்பா, இலக்கம் 17/D, கம்பளை வீதி, பட்டுப்பிட்டி, 2026/7/2. நகரபிதா நகரசபை, கம்பளை. மதிப்பிற்குரிய ஐயா, வீதி மின்விளக்கு ஒளிரவில்லை. எனது பெயர் நிஷ்பா. நான் பட்டுப்பிட்டி கிராமத்தில் வசித்து வருகின்றேன். எங்கள் வீதியில் கடந்த 2 வாரங்களாக வீதி மின்விளக்கு ஒளிரவில்லை. இதனால் பொதுமக்கள் மிகவும் அல்லல் படுகின்றார்கள். மாலை மற்றும் இரவு நேரங்களில் பாதையில் செல்வது மிகவும் கடினமாக உள்ளது. எதிரில் வரும் வாகனங்களை எளிதில் அடையாளம் காண முடியவில்லை. மேலும் எங்கள் ஊர் கிராம பகுதி என்பதால் பாம்பு போன்ற விஷ ஜந்துக்களும் தெருவோரங்களில் காணப்படுகின்றன. எனவே விரைவில் வீதி மின்விளக்கினை சரி செய்து தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இப்படிக்கு பணிவுள்ள என் நிஷ்பா. ஓகே, குட். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? எல்லோரும் இது போல எழுதி கொள்ள முடியுமா? சரி. இப்ப சார் உங்களுக்கு ஒரு தலைப்பு தர போறேன். இது நாங்க ஆரம்பத்துல சார் வாட்சி காட்டின தலைப்பு. உமது பிரதேசத்தில் அடிக்கடி மின்சாரம் தடைபடுகிறது. இதனால் பிரதேசத்தில் உள்ள மக்கள் பல்வேறு இடையூறுகளை எதிர்கொள்கின்றனர். சரிதான பிள்ளைகள்? மாணவர்கள் தம் கல்வியை கற்றுக்கொள்வதில் இடர்படுகின்றனர். ஆகவே இவ்விடயத்தினை மாவட்ட மின்சார சபை பணிப்பாளருக்கு தெரியப்படுத்தி மின்சாரத்தை தடையின்றி வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்க கோரி 75 சொற்கள்ல ஒரு கடிதம் நீங்க எழுதணும். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? அந்த இப்ப தந்த மாதிரி எழுதக்கூடாது தானே? ஏமா? இல்ல சார், இப்ப நீங்க தந்திருந்த மாதிரியே அப்படி எழுதக்கூடாது தானே? இல்ல, இதை நீங்க மாத்தி தான் எழுத போறீங்க. ஓகே, சரி, இங்க கவனிங்க. இப்ப இதுல நாங்க உதாரணத்துக்கு சேர்த்தாரேன். இப்ப முரளிதரன், இலக்கம் 50, பிள்ளையார் வீதி, ராமநாதபுரம், கிளிநொச்சி, 29/12/2021. இது என்ன பிள்ளைகள்?
முகவரி. முகவரி. நீங்க இந்த முகவரி எழுத வேண்டிய அவசியம் இருக்கா உங்களுக்கு? இல்ல, என்ன சார்? நீங்க உங்களுடைய முகவரி எழுத போறீங்க. ஓகேவா? ஓகே சார். சார். ஆ சந்திரகாசன், தலைவர், மின்சார சபை, கிளிநொச்சி. ஏன்னா இங்க வந்து முரளிதரன் கிளிநொச்சியில இருக்கிறனால மின்சார சபை தலைவரும் கிளிநொச்சியில தான் இருப்பாரு. ஆகவே கிளிநொச்சின்னு அவங்க கொடுக்குறாங்க. இது என்னவா இருக்குது? உள்முகவரியா இருக்கு. சரி, அடுத்து விழிப்பு ஐயா. அப்ப நீங்க எப்படி எழுத போறீங்க? கணமையா, மதிப்புக்குரிய ஐயான்னு சொல்லி எழுத போறீங்க விழிப்பு. அடுத்த விடயம் என்னவா? தலைப்பு. பிரதேசத்தில் ஏற்படும் மின்சார தடையினை சீர் செய்து தருவது தொடர்பாக எழுத போறீங்க. அடுத்து விடயம். சரிதான பிள்ளைகள்? அப்ப உங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய விடயங்கள் உங்களுக்கு தானே தெரியும். அந்த என்ன செய்ய போறீங்க? அந்த விடயத்தில் எழுதுறீங்க. அடுத்து முடிப்பு ஒப்பம். விளங்குதா பிள்ளைகளுக்கு? எக்ஸ்கியூஸ் மீ. ஓமா, சொல்லுங்க. உள்முகவரி வந்து அந்த மின்சார சபையிட அந்த அவங்களுக்கு அந்த அவங்களோட பேரையா போ? ஆமா, மின்சார சபை தலைவருக்கு தானே எழுத போறோம். தலைப்பு அப்படித்தானமா இருக்கு. அவங்களோட பேர் நேம் வந்து தெரியல. நீங்க வைக்கிறதாமா அந்த பேர். இப்ப நாங்க இது வந்து ஒரு சரியான பேரை சொல்ல முடியுமா? இப்போ நாங்க என்ன செய்ய போறோம்? அவருக்கு ஒரு பேர் நீங்க தான் வைக்க போறீங்க. உமது பிரதேசத்தில் அடிக்கடி மின்சாரம் தடைபடுகிறது. சாதாரண பிள்ளைகள், மின்சாரம் தடைப்பட்டால் என்ன நடக்கும்? பல்வேறு பிரச்சனைகளை மக்கள் எதிர்நோக்க வேண்டி வரும். ஆமாவா? அப்ப பிரதேசத்தில் உள்ள மக்கள் பல்வேறு இடையூறுகளை மேற்கொள்கின்றனர், அவங்களே தாராங்க, எதிர்கொள்கின்றனர்னு. அதனால என்ன நடக்கும்? இப்ப மின்சாரம் இல்லைன்னா உங்களுக்கு இந்த ஜூம் கிளாஸ்ல படிக்க முடியுமா? இல்ல சார். இல்ல. அப்ப மாணவர்கள் தம் கல்வியை கற்றுக்கொள்வதில் இடர்படுவாங்களா இல்லையா? சரி, அப்ப பிரச்சனையா இருக்கும். எங்களோட இரவு நேரங்கள்ல வீட்டுல முதியோர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்துக் கொள்வது கடினமா இருக்கும். அதே சந்தர்ப்பத்துல வீடுகள்ல இரவு நேரங்கள்ல சமைப்பதுல இருந்து எல்லா விடயங்களும் என்ன நடக்கும்? சிரமப்படுவோம். ஆமாவா? அப்ப இந்த விடயங்களை எல்லாம் யாருக்கு தெளிவுபடுத்தணும்? மின்சார சபை மாவட்ட மின்சார சபை பணிப்பாளருக்கு நீங்க தெரியப்படுத்தணும். விளங்குதா சார் சொல்றது? சரி, நாங்க முதல்ல எழுதின விடயத்தை கவனத்துல வச்சுக்கொண்டு இந்த தலைப்புக்கு நீங்க கடிதம் இப்ப எழுத போறீங்க. எழுத முடியும் நினைக்கிறீங்களா? முகவரி எழுதும் போது வந்து முகவரிக்கு கீழாலதான் உள்முகவரி எழுதணுமா இல்ல விழுப்புக்கு மேல உள்முகவரி எழுதணுமா? இல்லம்மா, இப்ப சரி, இவ்வளவு நேரம் என்ன சொல்லி தந்தேன்? இப்ப நீங்க இது எழுதுனீங்க தானே இதுக்கு முதல்ல ஒரு கடிதம். அதுல எவ்வாறு இருந்தது? விழுப்புக்கு மேல. இதுல என்ன பிரச்சனை? அதனாலதான் நீங்க இடர்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கடிதத்தை சரி எழுத விட்டேன். இது உங்களுக்கு மாதிரியான கடிதம். இந்த கடிதம் வந்து உங்களுக்கு மாதிரியா சேர்த்து தந்துட்டேன். இந்த கடிதத்தை வச்சுக்கொண்டு நீங்க மத்த கடிதங்கள் எழுத முடியாதா? எழுத முடியும். எழுத முடியும். அப்ப எழுதுங்க பாப்போம். இதான் உங்களுடைய தலைப்பு. இந்த தலைப்பு கடிதம் எழுதிட்டு சாருக்கு வாசி காட்டுங்க. சாருக்கு வந்து வீடியோல காட்ட முடியும். அதே சந்தர்ப்பத்துல செக் பாக்ஸ்லயும் அனுப்பி வைக்க முடியும். தலைப்பு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கொள்வோம். என்ன பிள்ளைகள்? பிறகு எழுதி கொள்ளுங்க. ஆனா இப்ப பார்த்து நீங்க இந்த கடிதத்தை அமைச்சு கொள்ள முடியும் தானே? இத பார்த்து அப்படியே கடிதத்துக்கு வாங்க. ஆனா இந்த வந்து ஸ்கிரீன்ஷாட் ஒன்று எடுத்து பிறகு எழுதி வச்சுக்கொள்ளுங்க.
எழுதி முடிச்ச பிள்ளைகள் சேர்க்க அனுப்பி வைங்கம்மா. ஐநா எல்லாருமே எழுதி முடிச்ச பிறகு நான் எழுதினத சார் ரீட் பண்றேன். சரிம்மா, ஓகே. ஐநா மாத்திரம் உள்ள பிள்ளைகள் நீங்க எழுதின பிள்ளைகள் சேர்க்க வாசி காட்டலாம். ஓகே சார், வாசிக்கவா? யாருமா வாசிக்க போறீங்க? கீர்த்தனா சார். கீர்த்தனா, ஓகே, வாசிங்க கீர்த்தனா. கீர்த்தனா. இலக்கம் 2, கீக்கியனக்கந்த வீதி, களுத்துறை, 2026 7/2. ஜேசுநாதன், தலைவர், மின்சார சபை, களுத்துறை. மின்சார தடையை சீர் செய்ய உதவி கோரல். எனது பெயர் கீர்த்தனா. நான் ஈக்கியனக்கந்த கிராமத்தில் வசிக்கிறேன். எங்கள் கிராமத்தில் அடிக்கடி மின்சார தடை ஏற்படுகின்றது. இதனால் இரவு நேரங்களில் மக்கள் அதிக அல்லல் படுகிறார்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் பாடசாலை வேலைகளை செய்வதற்கும் தடையாக உள்ளது. இரவு நேரங்களில் இருட்டாக இருப்பதால் சிறிய குழந்தைகள் அதிகம் பயப்படுகிறார்கள். மக்களுக்கு தம் வேலைகளை செய்வதற்கும் தடையாக உள்ளது. எனவே விரைவில் இப்பிரச்சனையை சரி செய்து தருமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இங்கனம் பணிவுள்ள கீர்த்தனா. சரி, ஓகே, குட், நல்லா. அடுத்து யாரும்மா ரைட் சைன் பண்ணிருக்கீங்க? வாசிங்கம்மா. பேராதனிய வீதி, கண்டி, 2026 7ஆம் மாதம் 2ஆம் தேதி. விஸ்வநாதன், மாவட்ட மின்சார சபை, கண்டி. மதிப்பிற்குரிய ஐயா, அடிக்கடி மின்சாரம் தடைபடுகின்றது. எனது பெயர் ஹிக்மா. நான் பேராதனியாவில் வசிக்கிறேன். எமது ஊரில் அடிக்கடி மின்சாரம் தடைபடுவதால் பிரதேசத்தில் உள்ள மக்கள் பல்வேறு இடையூறுகளை எதிர்கொள்கின்றனர். மேலும் மாணவர்கள் தம் கல்வியை கற்றுக்கொள்வதில் இடர்படுகின்றனர். எனவே மின்சாரத்தினை தடையின்றி வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பணிவுடன் வேண்டுகிறேன். நன்றி. இங்கனம் பணிவுள்ள ஹிக்மா. ஓகேம்மா, குட், நல்ல பிள்ளை. வாசிங்கம்மா. ஓகே சார், தேங்க்யூ. எஸ்எஃப் ஐநா, இல 252, நாகவில்லு வீதி, புத்தளம். தலைவர், இலங்கை மின்சார சபை, புத்தளம். மதிப்பிற்குரிய ஐயா, எமது பிரதேசத்தில் கடந்த சில மாதங்களாக அடிக்கடி மின்சார தடை ஏற்பட்டு வருகிறது. முன் அறிவிப்பு இன்றி பல மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்படுவதால் மாணவர்கள், பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகின்றனர். குறிப்பாக மாணவர்கள் இரவு நேரங்களில் பாடங்களை படிக்கவும் வீட்டு பாடங்களை செய்யவும் முடியாமல் கல்வியில் பின்னடைவை சந்திக்கின்றனர். மேலும் சிறு தொழில்கள் பாதிக்கப்படுகின்றது. வயதானவர்கள், நோயாளிகள் அதிக வெப்பத்தால் மிகவும் சிரமப்படுகின்றனர். எனவே எமது பிரதேசத்தில் ஏற்படும் மின்சார தடைக்கான காரணத்தை தெரிந்து அதனை உடனடியாக சீரமைத்து இனிமேல் தடையின்றி தொடர்ச்சியாக மின்சாரம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எமது வேண்டுகோளை கவனத்தில் கொண்டு விரைவில் உரிய நடவடிக்கை எடுப்பீர்கள் என நம்புகின்றேன். நன்றி. தங்கள் பணிவுள்ள எஸ்எஃப் ஐநா. ஓகேம்மா, குட். சார், ரஷ்மிதா வாசிக்கிறேன் சார். ரஷ்மிதா, வாசிங்கம்மா. ரஷ்மிதா, வாசிங்க. ரஷ்மிதா, இலக்கம் 25, கிளனனூர், அப்புத்தளை, 2026 7ஆம் மாதம் 2.
மின்சார சபை பணிப்பாளர், மின்சார சபை ஹப்புத்தலை. மதிப்பிற்குரிய ஐயா, மின்சார தடையை சீர் செய்து தருமாறு கோருதல். எனது பெயர் கே. ரஸ்மிதா. நான் ஹப்புத்தலை பிரதேசத்தில் வசிக்கின்றேன். எங்கள் கிராம வீதியில் கடந்த 3 வாரங்களாக வீதி மின் விளக்கும் ஒளிரவில்லை. எங்கள் பிரதேசத்தில் உள்ள குடியிருப்புகளுக்கு மின்சாரம் இல்லை. காரணம், சென்ற மாதம் பெய்த கடும் மழை காற்றால் மின்சார தூண்கள் சிதைவடைந்தன. இதனால் கிராமத்துக்கு மின்சார தடை ஏற்பட்டது. இதனால் எங்கள் அன்றாட வேலைகளை செய்வதற்கும் சிரமமாக உள்ளது. ஆகையால் இதனை சீர் செய்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இப்படிக்கு உண்மையுள்ள கே. ரஸ்மிதா. ஐநா வந்து திகதி எழுதல, அதனால சொல்ல மறந்துட்டேன். சரிம்மா, சரி, ஓகே, ஓகே. சரி, ரஸ்மிதா, ஓகே, குட், நல்ல பிள்ளை. அடுத்து யார் வாசிக்க போறீங்க? இல்லைங்களம்மா, பேசுங்க. நான் வாசிங்க. அகமட். மூஇ ஐதீன் அகமட், இலக்கம் 26D, கெப்பட்டிப்பொல்ல வீதி, கொழும்பு 5, கொழும்பு, 2ஆம் மாசம் 2ஆம் தேதி 7ஆம் மாசம் 2026. நாகூர், மாவட்ட மின்சார தலைவர், கொழும்பு. மதிப்பிற்குரிய ஐயா, அடிக்கடி மின்சார தடை. எனது பெயர் ஐதீன். நான் கொழும்பு 5இல் வசிக்கின்றேன். நான் வாழும் பிரதேசத்தில் அடிக்கடி மின்சாரம் தடைப்படுகின்றது. இதன் மூலம் எனது கல்வி வேலைகள் தடைப்படுகின்றன. பல பிள்ளைகளின் படிப்பும் கல்வியும் இடர்படுகின்றன. இரவு உணவு சமைக்க முடியாமல் போகின்றது. எனது அம்மா என்னுடன் தான் வாழ்கின்றார். அதுபோல் பல முதியோர்கள் இவ்விடத்தில் வசிக்கின்றனர். ஆகவே இச்சூழ்நிலை அன்றாட வாழ்விற்கு தடையாக உள்ளது. ஆகவே இச்சூழ்நிலையை கருத்தில் கொண்டு விரைவில் ஒரு முடிவை தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. இப்படிக்கு பணிவுள்ள இது. ஓகேம்மா, குட். அடுத்து யார் வாசிக்க போறீங்க? யயா, வாசிங்கம்மா. யாராவது வாசிக்கிறதா வாசிக்கலாம். ஓகேவா பிள்ளைகள்? சரி, ஓகே தானே பிள்ளைகள்? இப்போ பிள்ளைகளுக்கு தொழில்முறை கடிதம் எழுதுவது தொடர்பான ஒரு தெளிவு ஒண்ணு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆமாவா? ஓகேவா? புள்ளி திட்டங்கள் என்ற அடிப்படையில பிள்ளைகள் 15 புள்ளிகள் வந்து உங்களுக்கு வழங்கப்படும். 15 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். கல்வி கவனிங்கம்மா, கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு உங்களுக்கு எத்தனை புள்ளிகள் வழங்கப்படும்னா 15 புள்ளிகள் வழங்கப்படும். அதுல அமைப்புக்கே உங்களுக்கு 5 புள்ளிகள் வழங்கப்படும். உள்ளடக்கம் அப்படிங்கிற பகுதிக்கு வந்து 7 புள்ளிகளும், மொழிநடை என்கின்ற பகுதிக்கு 2 அல்லது 3 புள்ளிகளும் என்ன செய்யப்படும்னா வழங்கப்படும். மொத்தமாக 15 புள்ளிகள் வழங்கப்படும். சரியாம்மா? அப்ப கடிதத்துக்கு வழங்கப்படும் புள்ளிகள் எத்தனைமா? கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சைக்கு மொத்தம் 14 தானே வருது. இது மாற்றி தந்தையும் விலங்குதா? ஓகே. சரியா பிள்ளைகள்? 15 புள்ளிகள் வழங்கப்படும். எத்தனை புள்ளிகள்? 15 புள்ளிகள் வழங்கப்படும் உங்களுக்கு. சரியா பிள்ளைகள்? அப்ப கடிதம் எழுதுறது மிக முக்கியமான ஒரு விடயம் அப்படிங்கறத உங்களுக்கு இப்ப தெரியப்படுத்திக் கொள்றேன் சார். சதனை பிள்ளைகள், இதே சந்தர்ப்பத்தில் பிள்ளைகள் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படலாம். புள்ளி திட்டங்கள்ல அமைப்புக்கு 4 புள்ளிகள், உள்ளடக்கம் 8 புள்ளிகள், மொழிநடை 3 புள்ளிகள் என்ற அடிப்படையில 15 புள்ளிகள் வழங்கப்படலாம். சரிதானே பிள்ளைகள்? அப்படி இல்லைன்னு சொன்ன அமைப்புக்கு 5 புள்ளிகள், உள்ளடக்கம் 7 புள்ளிகள், மொழிநடைக்கு 3 புள்ளிகள் என்ற அடிப்படையில 15 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படலாம். எப்படியும் 15 புள்ளிகள் என்ன செய்யப்படும்? உங்களுக்கு வழங்கப்படும். சரியா பிள்ளைகள்? ஓகேவா? ஓகே சார். இப்ப ஒரு தலைப்பு ஒண்ணு இருக்குதுங்க பாருங்க. எமது நாட்டில் இன்று குடிநீர் பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் குடிநீரானது பொருளாதார பண்டமாக மாறி வரும் அபாய நிலை காணப்படுகின்றது. எனவே தண்ணீரை மாசடையாது பேணி பாதுகாக்க வேண்டியதின் அவசியத்தை வலியுறுத்தி பத்திரிகை ஆசிரியருக்கு 100 சொற்களில் ஒரு கடிதம் எழுதணும். சரியா பிள்ளைகள்? அப்ப பத்திரிகை ஆசிரியர் இதற்கான நடவடிக்கை எடுப்பாரா? நோ சார். அவரால் அதுக்கான நடவடிக்கை எடுக்க முடியாது. அவரால் ஒரு விடயத்தை செய்ய முடியும். அது என்னது?
பத்திரிகையில போடுவாரு. அதை பத்திரிகையில பிரசுரிப்பாரு. அதன் மூலமாக குறித்த அதிகாரிகள் என்ன செய்வாங்க? நடவடிக்கை எடுப்பாங்க. அவங்க அதை கண்காணிப்பாங்க. அந்த அந்த பிரச்சனைக்கான தீர்வு அவங்க என்ன செய்வாங்க? செய்து தருவாங்க. ஆகவே பத்திரிகை ஆசிரியருக்கு நாங்க ஏன் கடிதம் எழுதுறோம்னா, பத்திரிகையில் இடுவதின் ஊடாக அந்த செய்தி மக்களுக்கு பரப்பப்படும். என குடிநீர் பொருளாதார பண்டமாக மாறி வருகின்ற அபாய நிலை காணப்படுகிறதுனால நன்னீரை மாசடையாம பேணி பாதுகாக்கணுமா இருந்தா பொதுமக்களும் என்ன செய்யணும்? அதுக்கு உதவி செய்யணும். பொதுமக்கள் நன்னீரை பாதுகாக்கணுமா இல்லையா? நன்னீர்ல குப்பை கூலங்களை கொட்டாமல் இருக்கிறது, இதெல்லாம் பொதுமக்களுடைய செயற்பாடுகள், அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள். ஆகவே எவ்வாறு நாங்க நன்னீரை பாதுகாக்கலாம் அப்படிங்கிறது தொடர்பா விடயங்களை எதுல பிரசுரிக்க போறோம்? பத்திரிகையில பிரசுரிக்க போறோம். ஆகவே பத்திரிகை ஆசிரியருக்கு இந்த கடிதத்தை எழுதுறோம். சரியா பிள்ளைகள்? இந்த தலைப்பை நீங்க என்ன செய்யுமா, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுங்க. எடுத்துட்டோம் சார். சரியா பிள்ளைகள்? ஓகே சார். இந்த விடயங்களை உள்ளடக்கி நீங்க ஒரு கடிதம் ஒன்று எழுதி பாருங்க. சரியா? ஓகே சார். அதுதானே பிள்ளைகள்? ஆகவே இன்றைய தினம் சார் வந்து தொழில்முறை கடிதம் எழுதுவது தொடர்பான விடயங்கள் என்ன செய்திருக்கேன், சொல்லி தந்திருக்கிறேன். ஆமாவா? ஆம் சார். இந்த விடயங்களை பிள்ளைகள் நன்றாக உள்வாங்கி கொண்டீங்களா? உள்வாங்கிட்டோம் சார். அதுதானே மிக மிக முக்கியமான ஒரு பகுதி. சாதாரண பிள்ளைகள், இன்றைய நாள் திகதி என்னமா? 7ஆம் மாதம் 2ஆம் தேதி சார். 7ஆம் மாதம் 2ஆம் தேதி. நீங்க தரம் 10ல வரும் பொழுது தொழில்முறை கடிதம் சேர் மீண்டும் ஒரு தரம் சொல்லித்தர வேண்டி வரும். அந்த சந்தர்ப்பத்துல சேர் வந்து இன்றைய நாள் நாங்க படிச்சோம் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது தினத்தை ஞாபகப்படுத்தணும் நீங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். இன்றைய நாள் பாடத்தை நாங்க நிறைவு செய்து கொள்ள போறோம். சாதாரணமா இன்றைய நாள் பாடம் பிள்ளைகளுக்கு தெளிவாக விளங்கினதா? ஆம் சார். இன்றைய நாள் பாடம் பிள்ளைகள் பிடிச்சிருந்ததா? சரிம்மா, நாங்க அடுத்த வகுப்புல சந்திப்போம். அடுத்த வகுப்புல ஒரு பரீட்சைக்கு தயாராவாங்க. ஓகே, பாய், குட் நைட். குட் நைட் சார். பாய் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பாய் சார்.